அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த வன்கனதுவே படை என்கிறார் திருவள்ளுவர். போரில் தோற்காமலும் பகைவரின் சதிக்கு துணை போகாமலும் தொன்று தொட்டு வரும் வீரத்தை உடையதே படை என திருவள்ளுவர் கூறும் இலக்கணம் இன்றைய காவல்துறையினருக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது. மற்ற அரசு பணிகளை விட காவல்துறையின் பணி கடினமானதாகவும் ஓய்வின்றியும் இருப்பதால் அவர்களால் குடும்பத்தினருக்கு என தனியே நேரம் ஒதுக்க முடியாத கடினமான சூழலே உள்ளது. தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் கூட வீட்டில் இருக்க முடியாத அளவிற்கு பணிச்சுமை கொண்டதாக காவல்துறையினரின் செயல்பாடு உள்ளது. குடும்பத்தை மறந்து நாட்டு மக்களுக்காக அயராது உழைக்கும் காவல்துறையினரின் பணி IPS அதிகாரி முதல் கடைநிலை பணியில் உள்ள காவலர் வரை சிறப்பானதாக இருக்கிறது. சிறப்புமிக்க பணியில் இருக்கும் காவல்துறையினர் தங்களுடைய குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் குடும்ப பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிராமத்து வீடு, ஜல்லிக்கட்டு காளைகள், சேவல், கயிற்றுக்கட்டில், கரும்பு பந்தல் என விழா நடைபெற்ற இடத்திற்கு கிராமமே இடம்பெயர்ந்தது போல காட்சியளித்தது. நாள்தோறும் வழக்குகள், புகார்கள், விசாரணை, விபத்து என பரபரப்பாக இயங்கும் காவல்துறையினர் குடும்பத்தினருடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். காக்கி உடையில் மிடுக்காக காட்சியளிக்கும் காவல்துறையினர் பொறுப்புமிக்க குடும்ப தலைவனாக தோற்றமளித்தனர். கரகாட்டம், தப்பாட்டம் என களைகட்டிய நிலையில் குடும்பத்தினருடன் பாரம்பரிய உடையணிந்து வந்த சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியை ஓட்டி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். இதையடுத்து சூரிய பொங்கல் வழிபாடும் நடைபெற்றது. அறுவடை திருவிழாவினை காவல்துறையினர் குடும்பத்தினருடன் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு தெரிவித்தார். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல அந்த ஹார்வெஸ்ட் வரணும், அந்த அந்த நமக்கு அந்த பஞ்சபூதங்களில் அனைத்து ரிசோர்ஸஸ்க்கு நம்ம வணங்கி நமக்கு இந்த கொடுக்குற சாப்பாடுக்கு வர சாப்பாடுக்கு அந்த அனைத்து ரிசோர்ஸஸ் நமக்கு என்னென்ன இருக்குமோ, அந்த தண்ணி இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், அனைத்து இதுக்குமே வணங்குற ஃபெஸ்டிவல் தான் இது. அது ஒரு நன்றி கடை நம்ம சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல். அந்த வகையில் இந்த ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடணும். பண்டிகை நாட்களில் கூட வீட்டில் தந்தை உடன் இருக்க முடியாத நிலையில் பொங்கல் பண்டிகையை அவருடன் இணைந்து கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக காவல்துறையினரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் அப்பா இங்கே ஆஃபீஸில் தான் இருப்பார், எப்போவுமே வெளியே போயிடுவார். இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே நியூ இயர் அப்போ கூட டியூட்டி போயிட்டார். இப்போ அப்பா எங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா போலீஸாக இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக பொங்கல் கொண்டாடுறது. இங்கே எல்லாம் எப்பயும் கிராமத்தில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்தது ஜாலியாக இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.